ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். முழு வார்த்தை தேங்க்யூ காட் ஆல்மைட்டி, தேங்க்யூ லார்ட். பிரசன்னத்துக்காக நன்றி, உடைய கிருபைக்காய் நன்றி, உடைய இரக்கத்திற்காய் சுகத்திற்காய் நன்றி. இந்த தேவைகள் எல்லாம் சந்தித்து வருகிறது. மக்கள் ஸ்தோத்திரம். நீ கொடுத்த வாழ்க்கை, கொடுக்க போகிற வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம். ஞானத்திற்காய் நன்றி, ஐஸ்வர்யத்திற்காய் ஸ்தோத்திரம், கிருபையின் எத்தனங்களுக்காய் நன்றி ஸ்தோத்திரம். நல்ல சரீர சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆவி ஆத்துமா சரீரத்துல கர்த்தருடைய வல்லமை விளங்கி எங்கள் பிரயாணத்திலே கர்த்தருடைய கரம் இருந்தமைக்காய் ஸ்தோத்திரம். எபினேசரே, மானுவேலரே, யெகோவா ஈரே ஸ்தோத்திரம். ரட்சகரே, இயேசுநாதா மக்கு ஸ்தோத்திரம். பொழுதுமைகளை தாங்குகிறவரே ஸ்தோத்திரம், ஏந்துகிறவரே ஸ்தோத்திரம், எங்களோடு கூட இடைப்படுகிறவரே ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவான் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவரே ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுத்த எல்லா வித நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்க. திரும்ப சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லுங்க. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த எல்லா ஆச்சரியங்களுக்காக, அற்புதங்களுக்காக நன்றி சொல்லுங்க. எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நாங்க கேட்டதுக்கு மேலா கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம். நன்மையான எந்த பூரணமான எந்த வரும் பரத்திலிருந்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எந்த ஒரு மாறுதலும் இல்லையே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையில கூட இந்த புதிய நாளை காணும்படி செய்திரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த 1/2 மணி நேரமாவது இப்படி சமூகத்தில் இருக்கும்படி உதவி செய்திர உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பன், தாய், பிள்ளைகள், பெற்றோர்கள், குழந்தைகள், அவருடைய வாழ்க்கை எல்லாற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த ஊழியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்ற பாடலை நாம் பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி,
எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கைகளை உயர்த்தி கைகளை விரித்து தாவீது ஜெபித்த ஜெபம் நமக்கு நேற்று ஞாபகம் இருக்கும்ல. எவ்வளவு பவர்ஃபுல். சந்தேகப்படாம கையை உயர்த்துங்கப்பா. இப்ப சொல்றது என்னன்னா, எனக்கு ஒத்தாசை மேலிருந்து வரும், கீழே இருந்தால மனுஷனிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து வரும், கர்த்தரிடத்திலிருந்து வரும். நன்மை எல்லாம் ஈவுகளும் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஓ, தேவனிடத்திலிருந்து எனக்கு எல்லாம் ஐஸ்வர்யம், சுகமும் ஆரோக்கியமும் நீடித்த ஆயுசு நாட்கள் வரும். பிள்ளை பேரு, திருமண வாழ்க்கை, குழந்தை பேரு எல்லாம் தேவனிடத்திலிருந்து தான் வரும். மாத்திரமல்ல, என் சரீர அவயவங்கள் எல்லாம் புதுப்பிக்கிறது என் தேவனாலே தான். எனக்கு ஒரு ரஃபா இருக்கிறார், யெகோவா ரஃபா. அவர் எல்லா உறுப்புகளையும் அதிகாலையிலே சுத்தம் பண்ணுகிறார், கிளீன் பண்ணுகிறார். நான் சொல்லுவேன், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது. ஏனென்றால் 10-15 வருஷத்துக்கு முன்னர் அநேக வியாதிகள் மேகம் போல சூழ்ந்து கொண்டாலும் அது குணமாக்குனது மருந்தல்ல, மாத்திரை அல்ல. ஆண்டவரோடு வைத்த உறவு, ரிலேஷன்ஷிப், ஜெபம், அவருக்காக செய்த சின்ன ஊழியம், ஒரு மீது வைத்த நம்பிக்கை என்னை உயிரோடு வைத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மருந்து, மாத்திரை அதிகாலையிலே எனக்கு கிடைக்கிறது. உங்களுக்கும் அப்படிதான் ஆண்டவர் செய்வார். இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. உங்க சரீரத்துல நீ எழுந்துட்டீங்க, இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு எழுந்துட்டீங்க, அதிகாலை எழுந்துட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. பரவாயில்ல, நான் பல நேரங்களிலே பாதி வேலையில நான் பார்க்கிறேன், மதியானம் பார்க்கிறேன், காலையில பார்க்கிறேன். பரவாயில்ல, தேவனோடு கூட இருக்கிற அந்த நேரம் ஒரு பொக்கிஷமான நேரம். நான் சொல்றேன், நீங்க எத்தனை மணிக்கு 24 மணி நேரத்துல பார்த்தாலும் நம்ம பண்ணுகிற அந்த அதிகாலை ஜெபத்தின் ஆசீர்வாதம் உங்க தலை மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க சரீரத்துக்குள்ள, உங்க ஆவிக்குள்ள வருகிறதை நான் பார்க்கிறேன். உங்க பொருளாதாரத்துக்குள்ளே வருகிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அதிகாலை ஜெபத்தை குறித்து நாம தியானித்துக் கொண்டிருக்கோம். அதோடு கூட சங்கீதங்களிலே எவ்வளவு ஜெபம் இருக்கிறது என்பதை குறித்து நாம தியானித்துக் கொண்டு வருகிறோம். இயேசுவின் கடைசி ஆசை என்ன தெரியுமா உங்களுக்கு? இயேசு மார்க்கு 1:34-5 நான் வாசம் இல்ல, அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்திருந்து ஜெபம் பண்ணும்படியாக அவர் புறப்பட்டு போனார். அதுதான் அவருடைய வாடிக்கை, அவருடைய ஹேபிட். அதுதான். இத்தனை பெரிய ஊழியத்தை அவர் செய்யும் முன்பு அதிகாலை ஜெபம் அவருக்கு அவசியம் தேவைப்பட்டது. இன்னொரு நிகழ்வு இருக்கிறது. 12 பேர்களை தெரிந்தெடுக்கும் முன்பு அவர் இரவெல்லாம் ஆன்லைன் பிரேயர் ஜெபம் பண்ணார். அதிகாலையோடு சேர்த்து இரவெல்லாம்
ஜெபம் பண்றார். தன் பிள்ளைகளுக்கு ஆபத்து வரும் பொழுது அதிகாலையிலே ஜெபத்தை தொடங்கினவர். அவர் தரிசனத்துல வருது. என்ன வருது? என் பிள்ளைகள் ஆபத்தில் இருக்கிறாங்க, இமீடியட்டா ஓட வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க அதிகாலையில எழும்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அவசர அவசரமா அவர் மற்றவங்களை யாரிடத்துல போறாரோ தெரியாது, இல்ல, அது அவசியம் இல்லாத விஷயம். ஆனா நம்மிடத்துல அவர் வேகமாய் வருவார். ஆமென் சொல்லுங்க. வேகமாய் வருவார். அவர் பதில் வேகமாய் இருக்கும். மத்திய 26ஆம் அதிகாரத்துல அந்த அந்த ஆசைய நம்ம பார்க்கலாம். 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல இருந்து. சற்று அப்புறம் போய் 30ஆம் வசனம் 39ஆம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொன்னார் என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் வந்து சீஷர்களை வந்து பார்க்கிறாரு. அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, 1 மணி நேரமாவது, நல்லா கவனிங்க, பிதா கர்த்தரின் கடைசி ஆசை, நம்ம ராஜாதி ராஜாவின் கடைசி ஆசை என்ன தெரியுங்களா? இந்த ஆசையை நிறைவேற்றிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு என்ன வேணாலும் ஆண்டவர் செய்வார். நான் எழுதி தரேன். திஸ் இஸ் அ லாஸ்ட் விஷ். கடைசி நம்ம பார்த்தோம், மத்திய 28 நீங்க போய் சிஷ்யராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க, இதை உலகத்தின் கடைசி பரிந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னதெல்லாம் ஒரு காலிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு அழைப்பு அல்லது ஒரு வழி அனுப்புறது அல்லது அவருடைய மினிஸ்ட்ரியை தொடர்ந்து செய்வது என்பதுதான். ஆனா இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆவி உற்சாகமானதுதான், ஆனா மாம்சம் பலவீனம் உள்ளது. அது கர்த்தருக்கே தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தயவு செய்து நீங்க இதை கத்துக்கோங்க. 24 மணி நேரம் இருக்கு ஒரு நாளைக்கு. வருஷத்துக்கு 365 நாட்கள், 52 வாரங்கள், 24 மணி நேரம். அதுல முதல்ல யாருக்கு கொடுக்க வேணும்? எவ்வளவு நேரம் கொடுக்கணும்? இது ஏன் நான் 1/2 மணி நேரம் எடுக்கிறேன்? நிறைய பேர் சொன்னாங்க ஷார்ட்ஸ் போடுங்க. ஆமா, போட தான் போறேன். கொஞ்சம் ஷார்ட்ஸ் நிச்சயம் போட போறேன். இதுவே ஷார்ட்ஸா நீங்க எடுத்துக்கலாம். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன் என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆவியை அவிழ்த்து போடாதபடிக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளை இதுதான். ஜெபிக்கிறவன் எவனும் தோற்று போனதாக சரித்திரமே இல்லை. அதிகாலை ஜெபிக்கிறவன் தோல்வியே சந்திச்சதில்லை. சத்துருக்கள் இருப்பாங்க, ஆனா மேற்கொள்ள மாட்டாங்க. சதிகள் நடக்கும், ஆனா நாம சித்தி பெறுவோம். சந்தர்ப்பங்கள் நமக்கு மாறா இருக்கும், ஆனா சூழ்நிலைகளை நமக்கு சாதகமா கர்த்தர் மாற்றி அமைப்பார், நன்மையாக மாற்றுவார். ஏன்னா ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபை. ஏன்னா அவரே சொன்னார், 1 மணி நேரமாவது
விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படி சொன்னவர், ஜெபத்தை கற்றுக் கொடுத்தவர், பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொன்னவர், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர், ஜெபிக்க தூண்டினவர், நாம ஜெபம் பண்ணும் பொழுது அவர் கேளாமல் இருப்பாரா? கேட்காம போயிடுவாரா? அதனாலதான் நான் 1/2 மணி நேரம் எடுத்தேன். ஏன்னா நான் 1 மணி நேரம் இருந்தா நீங்க தாங்கவே மாட்டீங்க. இப்பவே சொன்னாங்க எல்லாம் ஷார்ட்ஸ் போடுங்க, 3 மினிட்ஸ் போதுங்க. எங்களால முடியல, நிச்சயம் முடியாது கண்டிப்பா. ஏன்னா ஆவி உற்சாகம் பண்றது, ஆனா மாம்சமும் வேகமான உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா பள்ளிக்கு போகவோ, ஏர்போர்ட் போகவோ, அல்லது சினிமா தியேட்டர் போகவோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனோம்னா கூட போயிடுவோம். காலையில போனாலும் போயிடுவோம். அதிகாலையில போய் நிக்கணும். 12 மணிக்கு போய் நின்னாலும் நிற்போம். ஆனா ஜெபம் பண்றதுக்கு மாத்திரம் நாம எழுந்திருக்கவே மாட்டோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அதிகாலை மன்னா பத்தி நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் அதிகாலையிலே மன்னா கொடுத்தார். ஏன் அவர் அதிகாலையில கொடுக்கணும்? அப்படி யோசனை பண்ணினே இருந்தா, அந்த மன்னா புல் இருக்குமா, அந்த புல் மேல பனி படர்ந்திருக்கும், ஒரு ஐஸ் மாதிரியான பனி. அதுக்கு மேல அந்த ஃபுட் மன்னா வந்து விழும். அதுக்கு மேல திருப்பி ஒரு பனி படரும். அழகா ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி, இல்ல அது பதப்படுத்துகிறது மாதிரி. நான் சொல்ல, அதிகாலையிலே இந்த மன்னாவை தேடி போய் எடுத்து வச்சு சாப்பிட்டா உங்க ஆடை பழுதாகாது, உங்க பாதரட்சையின் வாறு தேயாது, உங்களை கர்த்தர் சுமந்து கொண்டு போகிறத நீங்க பாப்பீங்க. வில்டர்னஸ் என்ன வில்டர்னஸ் இருந்தாலும் மேகம் உங்களை விட்டு அகலாது, அக்னி ஸ்தம்பம் உங்களை விட்டு நீங்காது. 40 ஆண்டுகள் என்ன அழகா, டென்ட் கூட கிடையாது, என்ன மேக ஸ்தம்பத்தோடு அக்னி ஸ்தம்பத்தோடு அழகா நடத்தினார். அது ஒரு கிளவுடி சிச்சுவேஷன், சூப்பரா இல்ல? எதிராளி கூட நீங்க இருக்கிறது தெரியாது. அப்படி ஒரு அழகான ஒரு 20 லட்சம் பேரை வந்து ஒரு கிளவுடுக்குள்ள அப்படியே மறைச்சி, சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்றான். எப்படி மறைச்சாராம்? கிளவுடுக்குள்ள மறைச்சாராம். ஒரு அக்னி போல ஒரு கதகதப்பு இருந்தது. நீங்க காலையில எழும்பி பாருங்க, இந்த மன்னாவை உட்கொண்டு பாருங்க, வியாதியே வராது, பலவீனமே வராது, நோயே வராது. வரும் சில நேரங்களில் சில பேருக்கு வரும். ஆனாலும் இந்த மன்னா உள்ளுக்குள்ள இருந்து கிரியை பண்ணும். இந்த ஆவி உள்ளுக்குள்ள இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். பேதுரு பார்த்து ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாக விழித்திருந்து ஜெபம் பண்ணு என்று சொன்னார். நாம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சங்கீதங்களில ஒரு சங்கீதத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணலாம். நம்ம தொடர்ந்து சங்கீதம் 6 வாசிக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ண முடிவு எடுத்துட்டோம். நிச்சயமாக தடுக்க முடியாது யாரும். பிசாசு எவ்வளவு தடுக்க நினைச்சாலும் நீங்களும் நானும் கண்டிப்பாக குடும்பமாக யோசுவாவும் அவன் ஜனங்களும் அதிகாலையிலே ஜெபம் பண்ணினது போல நம்ம ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? பாருங்க, 6ஆம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உமது கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உமது உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். துயரத்திலே என் கண்கள் குடிவிழிந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மயங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்க.
கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகஞ்சர் எல்லாம் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்களை பின்னாக திருப்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். இந்த 3 வசனத்தை கடைசியில நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகஞ்சர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதிலே வெட்கப்படுவார்கள். நிச்சயமாக ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களுக்கு இப்படி ஒரு கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். காலையிலே மன்னா, காடை, அவங்க பத்திரமாக நடந்து செல்கிற பாதை, தங்குற இடமெல்லாம் நல்ல தண்ணீர் மாறா இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் மதுரமாக மாற்றின என் ஆண்டவர் நம்ம போகிற பாதையில் கர்த்தர் அவரை சுமந்து போனார். அப்படி நம்மை சுமந்து போக அந்த அதிகாலை மன்னாவை நாம் புசிப்போம். தினந்தோறும் புசிப்போம். 1 மணி நேரமாவது புசிப்போம். ஒரு நாள் விடாமல் புசிப்போம். என் தேவன் அப்படி புசிக்கும் பொழுது, தேவன் கொடுத்த அந்த மன்னாவை, காலை மன்னாவை புசிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்பார். ஆமென். திருமணத்தை நடத்தி வைப்பார். வேலையை கொடுப்பார். உயர்வை கொடுப்பார். சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பி ஓடுவார்கள். ஓ க்ளோரி. அதை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதக்காரன் ரொம்ப என் உள் மனதில், ஆழ் மனதில் இருக்கிற சில ஜெபங்களை அவன் ஏறெடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். நான் இளைத்து போனேன், என் ஜெபத்தை கேட்பார். நான் பெலட்டு போனேன், என் ஜெபத்தை கேட்பார். என் கண்ணீரே என் உணவாயிற்று, என் ஜெபத்தை கேட்பார். என்னுடைய எலும்புகள் எல்லாம் நடுங்கிறது, என் ஜெபத்தை கேட்பார். எலும்புகள் எல்லாம் நிலமனதாக மாற்றுகிற தேவன் என் ஜெபத்தை கேட்பார். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் ஓடி வருவாங்க. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா என்று கேட்ட ஆண்டவர், விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள் வாழ்க்கையில, பேதுரு எத்தனை வருஷம் உயிரோடு வந்தார் உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு வயது சென்ற பிறகு அவர் மரித்தார். அப்பயே அவங்க எல்லாரையும் கொண்டிருக்கணும். ஆனா எல்லாரையும் ஆண்டவர் தப்பு வைத்து அவரை போப்பாக மாற்றினார். ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய கிருபையை உங்களுக்கும் எனக்கும் தருவார். ஜெபம் பண்ணலாம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காய் என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? அதிகாலையிலே ஜெபம் பண்ணக்கூடாதா என்ற உங்களை அங்கலாய்ப்பின் குரலை கேட்டு நாங்களும் மோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். துறப்பில் நிற்க போகிறோம். எங்களுக்கு மாத்திரமல்ல, ஜனத்திற்காக, ஆண்டுடைய ஜனத்திற்காக, ஆண்டுடைய ஊழியத்திற்காக, ஆண்டுடைய ஊழியத்திற்காக, ஆண்டவருடைய ஆத்தும ஆதாயத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை இப்பொழுதும் கூட தேவையில் இருக்கிறவளை அவருடைய கண்ணீர் எல்லாவற்றையும் தொலைப்பீரார். 6ஆம் சங்கீதத்தில் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் என் தேவன் பிள்ளைகளுக்கு தந்த ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.